இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு கார் நிற்கும், அதை தான் ரெடி பண்ண போகிறோம். எங்கன்னா அது இந்த கார் தான் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு அந்த அப்புன்னு ஒன்று வரும், அதை கொடுக்கணும். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ டயர் எடுத்துகிட்டு வந்துப்போம். டயரில் அதாவது எங்கே இருக்க அந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம். அதுக்கப்புறம் டயர் எடுத்துகிட்டு வருவோம். டயரு ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஜாக்கி இப்போ அப் பண்ணிடுவோம். அப் பண்ணிவிட்டு டூல்ஸ் பாக்ஸ் இங்கே வச்சுக்கோ. டயர் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? இந்த டயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து டைட் பண்ணணும். ஸ்பேனர் வச்சு 1 2 1 2 3 4 டைட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து இதை இங்கே வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்து ஜாக்கியை இறக்கிடுவோம். ஜாக்கியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் பாக்ஸ் எடுத்து ஜாக்கி முதல்ல எடுப்போம். ஜாக்கி எடுக்கலாம். வர மாட்டேங்குது. எடுத்தாச்சு. ஜாக்கி எடுத்து இங்கே வச்சுப்போம். ஓகேவா? ஜாக்கி எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வாட்டி இது பண்ணும்போது யூஸ் ஆகும். அடுத்து இது எடுத்துப்போம். அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுப்போம். இதுக்கு மேலே வச்சு அப்புறம் இந்த டூல்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இது எடுத்து இப்போ போல்டு போடணும். எல்லாத்துக்குமே இப்போ நெட்டு போட்டாகணும். இது எல்லாத்துக்கும் நெட்டு போட்டுக்கப்புறம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பாதி வீடியோ தான் வரும். முழுசு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தராவது எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இதை எடுப்போம். அடுத்தது பேட்ரி, முக்கியமான ஒரு பொருள். இல்லைனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது இது இல்லைன்னா. அப்புறம் இது எடுத்துப்போம். இது மேலே வைக்கும். இதுக்கு மேலே ப்ரைஸ் இது எது ஸ்பேனரு, இது எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். இதுவா? இது இல்லை, அது பேர் நேம் மாதிரி காமிக்கும். அது இருந்தால் மட்டும்தான் டைட் பண்ண முடியும். அப்போ இதோட சின்னதை எடுத்துகிட்டு போவோம். சின்னதை எடுத்துகிட்டு போய் கிளிக். இதுதாங்க ஐஸ். இதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கே இது எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிட் பண்ணிப்போம். கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாம்பாட்டம் இருக்குன்னு இதை எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கும் நெட்டு போடணும். இப்போ நெட் எடுத்துப்போம். இதுவா? கரெக்டாக இல்லை இது இல்லை. இந்த ஸ்பேனரில் இப்போ அதோட சின்னது தான். இதை வச்சுட்டு இந்த குட்டி ஸ்பேனர் எடுப்போம். அதாவது அதோட கொஞ்சம் குட்டி. சாரி, அதுக்கு முன்னாடி மேலே தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வாட்டமாக இருக்கும். இங்கே வச்சு அடுத்து அதோட குட்டி எடுத்து குட்டி தான், அதோட கொஞ்சம் குட்டி. போடு நெட்டு போடு. எல்லாத்துக்கும் நெட்டு போட்டாச்சு. நெட்டு போட்டு அடுத்தது இது ஓகே. இது எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணுமா? ஓகே, ஃபிட் பண்ணிட்டு கண்டிப்பாக இது 2ஆக தான் இருக்கும். இதாண்டா, இதே தான் கரெக்டாக இருக்குது. ஃபிட்டு அடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது எடுத்துப்போம். இதை எடுத்து தூக்கிட்டு போய் இங்கே இது ஃபஸ்ட்டு இங்கே வைக்க வேணாம். இதுக்கு முன்னாடி இருப்போம். இந்த டர்போ போய் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு இங்கே வச்சுப்போம். இப்போ வந்து செகண்டு தான் அதிகமாக செகண்டு தான் வருது. அப்புறம் இங்கே ஒன்று போட்டுட்டு அடுத்து அதை எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? இதுதான். ஏன்னா இதில் இப்போ சரி இதை எடுத்துப்போம். ஏன்னா இப்போ அதுக்கு மேலே வைக்கிறனால நெட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து இப்படி வச்சு மாட்டிக்கணும். 2 போல்டு போட்டுக்கணும். 2 போல்டு போட்டுக்கப்புறம் எங்கே இருக்குது இந்த பாக்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா இது இன்ஜின் மேலே போகிறது. இப்படி போட்டு வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து இது இல்லைன்னா அவ்வளோதான், வண்டி செத்து போயிடும். இதுனா ரெகுலேட்டரா? சரியா நேம் தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் என்னதுன்னு. அப்புறம் இந்த சாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா சாட்டையில் ஒயரு, கம்பியோ ஒயரோ ஏதோ ஒன்று, அதை எடுத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் எது இந்த கம்பி ரொம்ப முக்கியம். இதை எடுத்து போட்டுப்போம். இங்கே இந்த மாதிரி ஒயிட் கலரில் காமிக்கும். அங்கே தான் வைக்கணும். வேறு எது? ஓகே, இப்போ எது எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் வைக்கணும். அது எதுனா அதோ அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் வேணும். இது எடுத்து பார்த்திங்கன்னா
இங்கே இங்கே வச்சுப்போம். இங்கே வச்சுட்டு நெட்டு போடணும். அது 2வது கரெக்டாக 2வதா ரெண்டாவது எடுத்து மாட்டியாச்சு. கிளிக் பண்ணு நெட்டு போட நெட்டு விழுந்துருச்சா என்ன? விழுந்துரு விழு அட நெட்டு என்ன நெட்டில் நமக்கு நக்கல் கம்மிக்குதியா? அப்படி விழுந்துச்சு. ஓகே, அடுத்து எங்கே இது எங்கே வச்சேனே, இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து சின்னது, ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். இதை எடுத்து இதே தான் கரெக்டாக எத்தனை நெட்டு, 4 நெட்டு போடணுமா? 4 நெட்டு போட்டாச்சு. அடுத்து கரெக்டாக ஓகே வச்சாச்சு. அடுத்து ஸ்டேரிங் பேர் ஃபிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிட்டுக்கப்புறம் ஸ்டேரிங் பேர் எடுத்து ஃபிட் பண்ணுவோம். இதை எடுத்து போகுதா? கரெக்டு தான். ஓகே, இதுக்கப்புறம் எடுத்தாச்சு. அடுத்து என்னது இதுவா? இது மாட்டிடுவோம். இது பம்பர் மாட்டிடுவோம். இது கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கணும். பம்பருக்கு எப்பவுமே பெருசாக தான் இருக்கணும். அதனால் பெருசு கம்மி ஓகே. இப்போ இதுக்கு 2 அப்புறம் வியூன்னு இருக்குது, அதை மாற்றினீங்கன்னா இன்னும் நெட்டு போகிறதெல்லாம் எங்கேன்னு காமிக்கும். ஓகே, இது போட்டாச்சு. அடுத்து அந்த ஸ்டேரிங் பேர்லாம் ஃபிட் பண்ணுவோம். எங்கே சாரி, ஸ்டேரிங் பேருக்கு முன்னாடி இதை ஃபிட் பண்ணணும். இங்கே மாட்டிப்போம். இன்னொன்று எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே நெட்டு போட்டுப்போம். டச்சக்குன்னு போட்டுவோம். அதுக்கப்புறம் எடுத்து இன்னொன்று அந்த ஸ்டேரிங் பேர் மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் பேர் இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுப்போம் முதல்ல. ஏன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டே ஸ்டேரிங் பேரும் அப்புறம் ஸ்பீடோ மீட்டரும் மாற்றணும். இங்கே இருக்க இந்த ஸ்டேரிங் பேரை எடுத்துகிட்டு போய் இங்கே மாற்றிப்போம். வழி விடுங்கடா. இப்படி இங்கே உட்காந்துக்கிட்டே மாற்றிப்போம். இங்கே தானே வச்சோம். ஓப்பன் டூல்ஸ் இதான் இல்லை, ஆனால் எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ இதே தான் போட்டாச்சு. அடுத்து வெளியேப்பா டோர் சத்து. இன்னும் ஸ்பீடோ மீட்டர்லாம் வைக்கணும். அதுக்கு டோர் சாத்திட்டுருக்கேன். எங்கே இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு ஐயோ என்ன நான் வெளியே பண்ணிட்டேன். கேமு என்ன மாதிரிலாம் கிழிச்சிருக்கு பாருங்களேன். முதல்ல இதை மாற்றும். கண்டுக்காதீங்க, அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதை எடுத்து வந்தாச்சு. அடுத்து கரு ஓகே, இது உட்காந்தாச்சு. அடுத்து இதுதான் குட்டி தான் கன்ஃபார்ம். ஆமாம், கன்ஃபார்மிங் குட்டியே தான் வெளியே வந்துப்போம். டோரை சாத்தி அது இதுக்கு மேலே இன்ஜின்குள்ளே உள்ளே எந்த வேலையும் இல்லை. ஓகே கிளாஸ், இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.